Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. So this month is called Damodar month. இந்த மாதம் தாமோதர மாதம்னு சொல்லி பெயர். Of course, we have another system like it's also called Kartik. இது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. This is the month named after the nakshatra Kritika. கிருத்திகா அப்படிங்கிற நட்சத்திரத்தை ஒட்டி அவங்களுடைய பேர் வழங்கப்பட்டிருக்கு இந்த மாதத்துக்கு. Just as we have the Chaitra month after Chitra nakshatra. எப்படி சைத்திர மாதம் சித்திரைன்னு சொல்லி அழைக்கப்படுதோ அது போல. Or Vaishak month after Vishaka nakshatra. வைசாக மாதம் விசாக நட்சத்திரத்தை ஒட்டி அழைக்கப்படுது இல்லையா அந்த மாதிரி. So the normal names for the months are according to the nakshatra. அதனால இந்த மாதங்களுடைய பெயரெல்லாம் நட்சத்திரத்தை ஒட்டி வழங்கப்பட்டிருக்கு. However, the Vaishnavas have another system. They name the months after forms of the Lord. ஆனா வைஷ்ணவர்கள் இந்த மாதத்துக்கு பகவானுடைய நாமத்தை வழங்குவாங்க. So this particular month is called Damodar. அதனால இந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு பெயர் தாமோதர மாதம் அப்படின்னு பேர். So this is very suitable because the Damodar pastime occurred in this month. இது ஏன் சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னா இந்த தாமோதர லீலை இந்த மாதத்துல நடைபெற்றிருக்கு. So Damodar is the name of Krishna. தாமோதரர் கிருஷ்ணருடைய நாமம். But the name is derived from his particular pastime. கிருஷ்ணருடைய ஒரு குறிப்பிட்ட லீலை ஒட்டி இந்த பெயர் ஏற்பட்டிருக்கு. Dama means a rope. தாமம் அப்படின்னா கயிறு. And Udara means stomach. உதர அப்படின்னா வயிறு. So here we see Mother Yasoda trying to tie up Krishna around his waist. இங்க நம்ம பார்க்கிறோம் தாயார் அன்னை யசோதை கிருஷ்ணர் அப்படியே கயிறை கிருஷ்ணருடைய இடுப்புல கட்டுறாங்க, கயிறுல கட்டுறாங்க. So therefore he's called Damodara. He is tied around the waist by Mother Yasoda with a rope. அதனால அன்னை யசோதை கயிறினால கிருஷ்ணர் இடுப்புல கட்டினதுனால கிருஷ்ணருக்கு தாமோதரர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. So this pastime is described in the Srimad Bhagavatam. இந்த லீலை ஸ்ரீமத் பாகவதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. For the first 15 or 16 chapters of the 10th canto, Krishna is described in his baby years. ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது காண்டத்துல முதல்ல கிட்டத்தட்ட 15 அத்தியாயங்கள் 16-15 அத்தியாயங்கள் எல்லாமே கிருஷ்ணருடைய குழந்தை பருவ லீலைகள் பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு. This is called his Balya Leela. அது எல்லாமே பால்ய லீலைகள். And his age is Komara. அந்த வயது குமார வயது. When he is born up until he's 5 years old, this is his young period. அதாவது 5 வயதை ஒட்டி கிருஷ்ணர் இருக்கார், சின்ன வயது. And in this period, his parents, Yasoda and Nanda, display their affection for Krishna. இந்த வயதுல கிருஷ்ணருடைய தாய் தந்தையர் யசோதை மற்றும் நந்த மகாராஜா கிருஷ்ணர் மேல மிக உயர்ந்த அன்பு செலுத்துறாங்க. So this of course is natural. When the child is young, then the mother and father pay a lot of attention to the small child because they're unprotected. பொதுவா சின்ன குழந்தையா இருக்கும் போது இது இயற்கை தான். என்னன்னா தாய் தந்தையர் அந்த குழந்தை மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வேற யாரும் கிடையாது. And then when the child grows a little older, he starts going out of the house and mother and father don't see him so much. ஆனா கொஞ்சம் குழந்தை வளர ஆரம்பிச்ச உடனே குழந்தை அங்கிட்டு இங்கிட்டு போக ஆரம்பிச்சிரும். அப்ப தாய் தந்தையனால ஃபுல்லா கவனிக்க முடியாது. So we see that Krishna, after 5 years old, he goes out into the forest with the cowherd boys and he's playing in the forest all day. So Mother Yasoda and Nanda don't see him the whole day. அதனால கிருஷ்ணர் கொஞ்சம் வளர கிருஷ்ணர் என்ன செய்யறார், அவங்களுடைய நண்பர்களோட காட்டுக்கு விளையாட போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப நாள் பூரா அவங்க தாய் தந்தையர் யசோதை நந்தர் கிருஷ்ணரை பார்க்க முடியறது இல்ல. Of course their affection continues, but they get most of their affection and service when he is 1 to 5 years old. அந்த பாசம் இருந்தாலும் இந்த 1ல இருந்து 5 வரைக்கும் கிருஷ்ணர் மேல இருக்கிற பாசம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா கிருஷ்ணர் அங்கே இருக்கார். So during this age, the Vatsalya rasa is most prominent. அதனால அந்த வயசுல வாத்சல்ய ரசம் ரொம்ப முதன்மையானதாக இருக்கு. After that, that's called the Poganda age, from 5 to 8. Then Krishna goes through another age, and Sakya rasa with the cowherd boys is prominent. அப்புறம் கிருஷ்ணருக்கு 5 வயதிலிருந்து 8 வயது வரைக்கும், 5ல இருந்து 8 வரைக்கும் அதுக்கு பேர் பௌகண்ட வயது.
அதுல கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோட சக்கிய ரசத்துல ரொம்ப நட்போட இருக்கார் கிருஷ்ணர். And after 8 years old, Krishna enters a third period. This is called the Kaishor. பிறகு 8 வயசுக்கு மேல கிருஷ்ணர் அடுத்த பருவத்துக்கு போறார். அதாவது கைஷோர பருவம், அந்த பருவத்துக்கு போறார் கிருஷ்ணர். And during this period, Madurai rasa becomes very prominent. அந்த வயதுல மாதுரிய ரசம் வந்து ரொம்ப முதன்மையானதாக அப்போ இருக்கு. So in this first period, in these first chapters of the 10th canto, we see Krishna's relationship with his mother and father. அதனால இந்த முதல்ல வரக்கூடிய அந்த அத்தியாயங்கள்ல கிருஷ்ணர் சின்ன வயதிலே தன்னுடைய தாய் தந்தையர் கூட நடத்திய லீலைகள் தான் பிரதானமாக வருகிறது. Of course, Krishna has another mother and father. கிருஷ்ணருக்கு வேறு தாய் தந்தையர் இருக்காங்க. He has Vasudeva and Devaki as his mother. கிருஷ்ணருக்கு வசுதேவர் மற்றும் தேவகி இன்னொரு தாய் தந்தையர் இருக்காங்க. They also have Vatsalya. They feel like parents of Krishna. அவங்களுக்கும் பெற்றோர் பாசம், கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பு அவங்களுக்கும் இருக்கு. But they could only express this for maybe 1 hour. And then Vasudeva took Krishna away and put him in Gokul. So they didn't experience until after 11 years he came back to Madurai. So they were deprived of his young years. ஆனா அவங்க வசுதேவர் தேவகி பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் அவங்க கூட எவ்வளவு 1 மணி நேரம் இருந்திருப்பார். ஏன்னா உடனே கிருஷ்ணர் குழந்தைய தூக்கிட்டு இங்க விருந்தாவனத்துக்கு கோகுலத்துக்கு வந்துட்டாங்க. பிறகு கிருஷ்ணருக்கு 11 வயதுக்கு மேல கிருஷ்ணர் மதுரா போன பிறகுதான் அவங்க கிருஷ்ணரை பார்க்க முடிஞ்சது, வசுதேவரும் தேவகியும். So Yasoda and Nanda experienced much greater Vatsalya rasa than Vasudeva and Devaki. அதனால நந்தரும் யசோதையும் கிருஷ்ணர் மேல வைத்திருந்த இந்த வாத்சல்ய ரசம் தேவகி மற்றும் வசுதேவர் காட்டிலும் அதிகமானது. As well, Vasudeva and Devaki, they knew that Krishna was Supreme Lord. வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். When Krishna appeared from Devaki, he showed 4 arms with Shankha, Chakra, Gada, Lotus. கிருஷ்ணர் தேவகிட்ட இருந்து தோன்றின உடனேயே கிருஷ்ணர் தனது 4 கர ரூபத்துல சங்கு, சக்கரம், கதை, தாமரை எல்லாமே அந்த ரூபத்தை காமிக்கிறார். So their Vatsalya was mixed with great reverence for Krishna. அப்ப அந்த வாத்சல்ய அன்புங்கிறது ரொம்ப மரியாதை கலந்த அன்போட சேர்ந்து கலந்திருந்தது அந்த வாத்சல்ய ரசம். Yasoda and Nanda did not see Krishna with any reverence. ஆனா நந்தர் கிருஷ்ணர் மேல எந்த விதமான மரியாதை கலந்த அன்பு கிடையாது நந்தருக்கு. They saw him only as their child. நந்தர் யசோதை அவங்க குழந்தையா தான் பார்த்தாங்க கிருஷ்ணரை. And thus the Vatsalya or affection was much stronger. அதனால அந்த வாத்சல்ய ரசம், அந்த அன்புங்கிறது இன்னும் பலமா இருந்தது. And that is shown in this particular pastime. அதுதான் இந்த குறிப்பிட்ட லீலையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. When Krishna was born, then he couldn't walk, so mother had to feed him. But as he grew older, he began to walk around. கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருந்தப்ப அந்த அளவுக்கு நடக்க முடியல. ஆனா கொஞ்சம் வளர்ந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிடுறார் கிருஷ்ணர். Then he began to speak. பிறகு கிருஷ்ணர் பேசவும் ஆரம்பிக்கிறார். Then he began to play. அப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறார். Then he went out of the house. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகவும் ஆரம்பிக்கிறார். So when he went out of the house, then he would do all sorts of nonsense. அப்புறம் கிருஷ்ணர் வீட்டை விட்டு வெளியே போகாம எல்லா சேட்டையும் பண்ண ஆரம்பிச்சிடுறார். He would go to the houses and he would steal the yogurt and butter. வீட்டு போய் அடுத்த வீட்டுக்கு போய் கிருஷ்ணர் வந்து தயிரையும் வெண்ணையும் போய் திருடுவாரு. If he couldn't find any yogurt or butter, he would make the babies cry. ஒரு வெண்ணையும் தயிரும் எங்கேயுமே கிடைக்கலன்னா போய் அங்க இருக்கிற குழந்தைகளை அழ வச்சிருவாரு. He would let the calves out when they were not supposed to take milk from the cows. அவர் எப்படி பசுக்கள்கிட்ட இருந்து அந்த பாலை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிருஷ்ணருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. So the other mothers in other houses used to complain to Mother Yasoda about this. அதனால மற்றவங்க எல்லாம் வந்து யசோதை கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கிருஷ்ணரை பத்தி. But though they all complained, they also got great bliss from these pastimes of Krishna. அவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஆனந்தமும் கிடைச்சது இதுல. So one time Krishna woke up and then he heard the sound of Mother Yasoda churning the yogurt. கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு காலையில எந்திரிக்கிறார்.
எந்திரிச்ச உடனே அப்போ யசோதை தயிர் கடைகிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே அப்படியே எந்திரிக்கிறார். And he was hungry. அப்போ அவருக்கு பசியாவும் இருந்தது. So we went to Mother Yasoda and he put his hands on her hands to stop her from churning because he wanted to drink her milk. அப்ப கிருஷ்ணர் யசோதை பக்கத்துல போய் அந்த தயிர் கடைகிறாங்க இல்லையா, அந்த தயிர் கடைகிற இடத்துல போய் அப்படியே கையை வச்சு பிடிச்சி நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டி ஏன்னா பசியா இருக்குன்னு சொல்லி தெரிவிக்கிறார். So Mother Yasoda stopped churning the yogurt and she took Krishna and she began to feed him milk. அப்ப யசோதை உடனே தயிர் கடைகிறத நிப்பாட்டிட்டு உடனே கிருஷ்ணர் எடுத்து வச்சு கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார். Krishna was very happy. Mother Yasoda was very happy. அப்ப கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார், யசோதைக்கும் ரொம்ப சந்தோஷம். Then Mother Yasoda heard in the kitchen the sound of milk boiling over. When it boils over, it goes into the fire and starts making a sound, sputtering. அப்போ யசோதைக்கு ஒரு சத்தம் கேக்குது. ஏன்னா பக்கத்துல அடுப்படியில பால் வச்சிருக்காங்க. அப்ப பால் அது பொங்கி கீழே மேல இருந்து பொங்கி கீழே வரும்போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் யசோதைக்கு இப்ப கேக்குது. This was not ordinary milk. This was very special milk. அது வந்து சாதாரண பால் கிடையாது, ரொம்ப சிறப்பான பால். They had special cows and they gave the cows special grass. அதுக்குன்னு ஒரு சிறப்பான பசுக்கள் இருக்கு, அந்த பசுக்களுக்கு சிறப்பான புற்கள் சாப்பிடுறதுக்கு கொடுக்கப்படும். And therefore the milk was very, very sweet and thick. அதனால அந்த பால் ரொம்ப ரொம்ப சுவையாவும் ரொம்ப திக்காவும் இருக்கும். So Mother Yasoda was very carefully boiling up this milk to make something for Krishna. அந்த பாலை யசோதை ரொம்ப கவனமா கிருஷ்ணருக்காக காய்ச்சறாங்க. But when she heard it boiling over, then she became very frightened, alarmed. ஆனா அந்த பால் பொங்கி வந்ததை பார்த்த உடனே யசோதைக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. So she put Krishna down and she went to take milk off the fire. அப்ப கிருஷ்ணரை கீழே வச்சுட்டு அந்த பாலை போய் எடுக்கிறதுக்காக போறாங்க. So of course that was another service to take the milk off the fire because it was used Krishna. So this is a service, but at the same time she had to stop feeding Krishna, another service. அவங்க யசோதை என்ன பண்றாங்க, அந்த பாலை எடுக்க போனது அது ஒரு சேவை. ஏன்னா அந்த சேவை எதுக்காக அப்படின்னா கிருஷ்ணருக்கு அந்த பாலை சேகரிக்கிறதுக்காக போறாங்க, அது ஒரு சேவை. ஆனா இங்க கிருஷ்ணருக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சேவையை நிப்பாட்டிட்டு அந்த சேவையை போய் பண்ண போறாங்க. But Krishna became angry. அதனால கிருஷ்ணருக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ he was still hungry. கிருஷ்ணர் இப்ப ரொம்ப பசியா இருக்கார், பசியோட இருக்கார். And Mother Yasoda had put him down and gone away. ஆனா அன்னை யசோதை கிருஷ்ணரை கீழே வச்சுட்டு அங்க போயிட்டாங்க. So in great anger he looked around and then he saw the yogurt pot. அவர் ரொம்ப கோபப்பட்டு கிருஷ்ணர் பாக்குறார். பாக்குற போது அந்த தயிர் இருக்கக்கூடிய அந்த பானை மேல அவருடைய பார்வை படுது. And he broke a little hole into it so the yogurt began to pour out. அப்ப அந்த பானையை உடைச்சிடுறாரு கிருஷ்ணர். பானையை உடைச்ச உடனே அதுல இருந்து தயிர் பொங்கி வெளியே வருது. Then he walked around, then he saw the open door, he went in the door and he saw all the pots of butter. அப்போ அங்க இருந்து கிருஷ்ணர் நடந்து போய் பாக்குறாரு. போய் அங்க ஒரு அறை இருக்கு, அதுல உள்ள கதவை திறந்து பார்த்து மேல பார்த்தோம்னா அங்க இன்னும் நிறைய பானைகள் இருக்கு. So he began to take the butter outside and then he began to feed it to the monkeys. அப்ப அந்த பானைகள்ல இருக்கக்கூடிய வெண்ணெய் எல்லாம் கிருஷ்ணர் எடுத்து அந்த வெண்ணெய் எல்லாம் குரங்குகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். Meanwhile, Mother Yasoda came back and she said, Krishna's not there. அன்னை யசோதை திருப்பி வந்து பாக்குறாங்க. இங்க வந்து பார்த்த போது கிருஷ்ணர் இங்க இல்ல. But she saw a hole in the pot. ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த பானையில ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. And the yogurt was flowing out. அந்த தயிர் எல்லாம் வெளியே வருது. And she understood Krishna has done this. அப்ப புரிஞ்சு போச்சு, கிருஷ்ணர் தான் இதை பண்ணி இருக்கார். So it is true. The neighbors are complaining about Krishna naughty behavior. So actually this is true. அப்போ தெரிய வருது யசோதைக்காக இவ்வளவு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அப்ப உண்மைதான் இது அப்படின்னு சொல்லி யசோதைக்கு அப்ப தெரிய வருது. And where did he go? இப்போ எங்க போனார் கிருஷ்ணர்? And she saw little footprints with yogurt on them going into the other room. அப்ப கவனிச்சு பாக்குறாங்க கிருஷ்ணருடைய பாத சுவடுகள். ஏன்னா தயிர்ல அப்படியே நடந்து போயிருக்கார் இல்லையா, அந்த பாத சுவடுகளை பாக்குறாங்க, அங்க போயிருக்கார். So she went over there and she looked in. Krishna wasn't there. அங்க போய் பார்த்தா கிருஷ்ணர் இருக்கான்னு பார்த்தா கிருஷ்ணர் அங்க இல்ல.
But the other door of the room was open outside. ஆனா அந்த அறையில இருந்து பார்த்தா அங்கே இன்னொரு கதவு இருக்கு, அந்த கதவு திறந்திருக்கு. So she went to that door very quietly and she looked out. அப்ப அமைதியா போய் அந்த கதவை போய் திறந்து பாக்குறாங்க யசோதை. And there she saw Krishna sitting on top of a mortar feeding butter to the monkeys. அங்க பார்த்தா கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு மர உரலுக்கு மேல உட்கார்ந்து அந்த வெண்ணெய் எல்லாம் குரங்குகளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. But Krishna was also a little bit afraid. ஆனா கிருஷ்ணரும் இத பயத்தோட தான் செஞ்சிட்டு இருக்காரு. We kept looking around to see if Mother Yasoda would come. கிருஷ்ணர் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு, அம்மா வந்துருவாங்க, யசோதை வந்துருவாங்களான்னு. But Mother Yasoda thought, well, now Krishna is doing too much mischief. I will have to punish him. அப்ப யசோதை பார்க்க இது ரொம்ப அதிகமாயிடுச்சு, இப்ப இவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. But she did not think, oh, Krishna is God, I cannot punish him. அவங்க நினைக்கல, ஓ கிருஷ்ணர் கடவுள் தான் அதனால நான் தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கல. She thought of Krishna only as her son. கிருஷ்ணரை தனது மகனாவே பார்த்தாங்க யசோதை. So she took a stick. அதனால ஒரு கம்பு எடுக்கிறாங்க. And then she went outside. கம்பு எடுத்துட்டு வெளியே போறாங்க. And Krishna saw her and he became frightened and he jumped off the mortar and he began to run away. கிருஷ்ணர் அப்ப யசோதையை பாத்துறாரு, பார்த்த உடனே அந்த மர உரல்ல குதிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாரு கிருஷ்ணர். And Mother Yasoda began to chase him. யசோதை கிருஷ்ணரை துரத்துறாங்க. Of course, Krishna was very small. கிருஷ்ணர் ரொம்ப சின்ன குழந்தையா தான் இருக்காரு. With very small legs. ரொம்ப சின்ன கால்கள் கிருஷ்ணருக்கு. And even if he ran fast, he could not run very fast. அவர் எவ்வளவு வேகம் ஓடினாலும் எப்படி எங்க போயிட முடியும்? Mother Yasoda was much bigger. யசோதை பெரியவங்க. But she also was a little bit heavy. ஆனா அன்னை யசோதை கொஞ்சம் குண்டாவும் இருக்காங்க. But she ran and ran, and as she ran, then the flowers fell off her hair. யசோதை கிருஷ்ணரை துரத்தி பிடிச்சு ஓட ஓட துரத்துற போது மேல அவங்க தலையில இருக்கிற பூவெல்லாம் நழுவி கீழே விழுது. But she was very determined that she must catch Krishna. ஆனா எப்படியாவது கிருஷ்ணரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியோட இருக்காங்க. And finally she caught him. கடைசியா கிருஷ்ணரை பிடிச்சிடுறாங்க. So it's explained that catching Krishna is actually very difficult. இங்க என்ன விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிருஷ்ணரை பிடிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். The yogis, they meditate in their heart. They cannot catch Krishna. யோகிகள் அவங்களுடைய இதயத்துல கிருஷ்ணரை தியானம் பண்றாங்க, ஆனா அவங்களால கிருஷ்ணரை பிடிக்க முடியல. Jnanis meditate on Brahman. They cannot catch Krishna. ஞானிகள் பிரம்மனை நோக்கி வழிபடுறாங்க, ஆனா அவங்களாலேயும் கிருஷ்ணரை பிடிக்க முடியல. Nobody can catch Krishna. யாருமே கிருஷ்ணரை பிடிக்க முடியல. But Mother Yasoda caught Krishna. ஆனா அன்னை யசோதை கிருஷ்ணரை பிடிச்சிட்டாங்க. Yogis cannot even see the light from the toenail of Krishna. யோகிகள் கிருஷ்ணருடைய அந்த கால் கட்டவிரல்ல இருக்கக்கூடிய அந்த நுனியை கூட பார்க்க முடியறது இல்ல. They can't even see Krishna, but they can't even see the light from his toenail. அவருடைய பாத அந்த கட்டவிரல்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளியை கூட யோகிகளை பார்க்க முடியல யோகிகள்னால. What to speak of catching Krishna? அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரை பிடிக்கிறத பத்தி என்ன பேச? Mother Yasoda caught Krishna in her hands. ஆனா அன்னை யசோதை கிருஷ்ணரை பிடிச்சிட்டாங்களே. But Krishna was very frightened. ஆனா கிருஷ்ணர் இப்ப ரொம்ப பயத்தோட இருக்கார். So he began crying. இப்ப கிருஷ்ணர் அழ ஆரம்பிச்சிடுறார். Rubbing his eyes. கண்ணை பூரா கசக்க ஆரம்பிச்சிடுறார். That's described in this astaka. அது எல்லாம் இந்த அஷ்டகம் தாமோதர அஷ்டகத்துல விவரிக்கப்பட்டிருக்கு. And all of the mascara on his eyes began. So he was afraid of the stick. கிருஷ்ணருக்கு அந்த குச்சியை பார்த்து ரொம்ப பயம். Of course, how can God be afraid? ஆனா கடவுள் எப்படி பயப்பட முடியும்? We know that time is under the control of Krishna. His time is under Krishna's control. ஏன்னா அந்த காலங்கிறது கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கு. காலமே கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. Everybody in the world fears time. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த காலனுக்கு பயப்படுறாங்க. Even Brahma is affected by time and he must die also. பிரம்மதேவரும் இந்த காலனுக்கு கட்டுப்பட்டவர் தான். என்ன ஒரு நாளைக்கு அவரும் இறக்கணும். Everybody is afraid of time. எல்லாரும் இந்த காலனை பார்த்து பயப்படுறாங்க, காலத்தை பார்த்து. Yamaraj is afraid of time. யமராஜரும் காலத்தை பார்த்து பயப்படுறார். So how can he be afraid? How can Krishna, who controls time, be afraid of anybody? Yes, sir. How can Krishna be afraid of anybody? அப்ப அப்படி இருக்கும்போது
காலனே கிருஷ்ணரை பார்த்து பயப்படுறாரு. அப்படிப்பட்ட காலனே கிருஷ்ணரை பார்த்து பயப்படும் போது கிருஷ்ணர் எப்படி பயப்படுவார்? But Krishna was so afraid he was crying, ஆனா இங்க trembling. கிருஷ்ணர் ரொம்ப பயந்து அப்படியே அழுகிறாரு கிருஷ்ணர் இங்க. So Mother Yasoda thought, well, he's afraid of the stick. She put the stick down so Krishna would not cry. யசோதை இப்ப பாக்குறாங்க, சரி கிருஷ்ணர் இந்த குச்சியை பார்த்து தான் ரொம்ப பயந்து அழுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை கீழே போட்டுறாங்க. Of course, the tears were false tears. ஆனா அந்த கண்கள்ல வர்ற கண்ணீர் எல்லாம் சும்மா பொய் கண்ணீர். Just as children sometimes cry just to get the affection of parents. சில நேரம் இந்த ஜோக்கர் எல்லாம் வந்து சும்மா பொய்யா அழுவாங்க இல்லையா, ஆடியன்ஸை திருப்திப்படுத்துக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணர் பொய்யா அழுகிறார். But Mother Yasoda thought, still I have to punish Krishna somehow. ஆனா இங்க யசோதை இதை பார்த்த பிறகு எனக்கு சரி எப்படியாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யசோதை நினைக்கிறாங்க. He should not continue to break the yogurt pots and steal the yogurt. ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்து அவர் பானையெல்லாம் தயிர் பானையெல்லாம் உடைக்கிறத அனுமதிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. So she saw that mortar and then she thought, I'll tie Krishna to the mortar. அதனால யசோதை அந்த உரலை பாக்குறாங்க, மர உரலை பார்த்து சரி கிருஷ்ணரை அதுல கட்டி போட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. So she got some rope and started to tie up Krishna. அப்ப கொஞ்சம் கயிறை எடுத்துட்டு வந்து கிருஷ்ணர் அந்த உரல் பக்கத்துல வச்சு கட்டி போடுறாங்க. But the rope was too short. ஆனா அந்த கயிறு பத்தல. So solution is get some more rope. பிறகு போய் கொஞ்சம் அதிகமான கயிறு கொண்டு வர்றாங்க. She got more rope and tied it together, made it very long and tried to tie up Krishna. Still it was too short. அந்த கயிறு கொஞ்சம் நிறைய கொண்டு வந்து அந்த கயிறுலாம் ஒன்னா சேர்த்து கிருஷ்ணரை திருப்பி அந்த உரல்ல கட்ட பாக்குறாங்க. ஆனா இன்னும் பத்தல. Then she got more rope and tied it on. Still it was too short. இன்னும் அதிகமான கயிறு போய் எடுத்துட்டு வர்றாங்க, இன்னும் பத்தாம இருக்கு. And she got more rope and tied it on. It was a huge rope, but couldn't tie up Krishna. கயிறு கொண்டு வந்து கயிறு நிறைய இருக்கு, ஆனா கிருஷ்ணரை கட்டுற போது அது பத்தாம போகுது. So this was very strange. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. The rope got longer and longer and longer. அந்த கயிறு நீளம் ஆயிட்டே போகுது. And Krishna was not getting any bigger. ஆனா கிருஷ்ணர் ஒன்னும் பெருசாகல, ஆனா கிருஷ்ணரை கட்ட முடியல. But still the rope was always too short. ஆனா எப்படியும் கொஞ்சம் அந்த கயிறு பத்தாம தான் போகுது. And it was always the same length short, 2 fingers too short. அந்த கிருஷ்ணர் அந்த அளவு எவ்வளவு பத்தலைன்னா 2 விரல் அளவுக்கு பத்தாம போகுது. So she got more rope and tied it together and still it was 2 fingers too. எவ்வளவு கயிறு சேர்த்து கொண்டு வந்து கிருஷ்ணரை கட்டினாலும் அந்த 2 விரல் அளவு பத்தாமலே போகுது. So Krishna had decided, I will not get tied up. கிருஷ்ணர் முடிவு பண்ணிடுறாரு, என்ன கட்டவே முடியாது. I want to go and play with my friends. நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் விளையாடணும், அதனால என்ன கட்ட விட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் உறுதியா இருக்கார். If the Lord decides something, nobody can counteract that. கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டாருன்னா, பகவான் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை மீறி எதுவும் நடக்குமா? No matter how hard Mother Yasoda tried to tie up Krishna still said, no, I'm not going to be tied up. எவ்வளவு கஷ்டப்பட்டு யசோதை முயற்சி பண்ணி கிருஷ்ணரை கட்டணும் முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் கிருஷ்ணரை கட்டவே முடியல. So she got rope from her neighbors and put it together. Still it was too short. அடுத்து யசோதை பக்கத்துல உள்ளவங்ககிட்ட எல்லாம் போய் கயிறை வாங்கிட்டு வர்றாங்க. கயிறு வாங்கிட்டு வந்து இங்க கயிறு பத்தல. So all the neighbors came and they were looking and they were laughing. எல்லா பக்கத்துல இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க, வந்து இங்க வந்து பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. And they told Mother Yasoda, you give up. Krishna, your son cannot be tied up. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இதை விட்டு இவனை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க வந்து. But Mother Yasoda said, no, I have to tie up Krishna. ஆனா யசோதை சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு இவனை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So Mother Yasoda was very determined, and all afternoon she was getting rope and tying it together and trying to tie up Krishna. And Krishna was saying, no, I'm not going to get tied up. அதனால யசோதை ரொம்ப உறுதியா அன்னைக்கு மதியம் பூராவும் எல்லா கயிறையும் சேர்த்து எப்படியாவது கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி கட்ட பாக்குறாங்க. ஆனா அளவு பத்தாமலே தான் போகுது. So Yasoda was very determined to tie up Krishna. Krishna was also determined not to get tied up. யசோதை எப்படியாவது கட்டணும்னு உறுதியா இருக்காங்க, ஆனா கிருஷ்ணர் எப்படியும் கட்டப்பட மாட்டேன்னு உறுதியா இருக்காரு. So of course ultimately if Krishna says no, he cannot get tied up. அதனால அல்டிமேட்டா வந்து கிருஷ்ணர் முடியாதுன்னு சொன்னா அதை நடத்த முடியாது. But then suddenly
Mother Yasoda got some rope and she tied up Krishna. ஆனா அப்புறம் உடனே என்ன நடக்குதுன்னா திடீர்னு கொஞ்சம் கயிறு எடுக்கிறாங்க, உடனே கட்டி போட்டுறாங்க கிருஷ்ணரை. Yasoda had stronger determination. யசோதைக்கு உறுதியான மனநிலை அப்போ. How was that possible? எப்படி அவங்களுக்கு அது கிடைச்சது? Why did Krishna change his mind? டக்குன்னு எப்படி கிருஷ்ணர் மனசை மாத்திக்கிட்டாரு? So Krishna actually saw Mother Yasoda putting so much effort into tying him up. கிருஷ்ணர் பார்க்கிறாரு யசோதை ரொம்ப பெரும் முயற்சி எடுக்கிறாங்க கட்டுறதுக்கு. அத கிருஷ்ணர் பார்த்து தன்னுடைய மனசை மாத்திக்கிட்டார். And after so much effort, she was getting tired. She was perspiring. அவ்வளவு முயற்சிக்கு அப்புறம் யசோதை அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போகுது அவங்களுக்கு. And he also understood that Mother Yasoda was putting all this effort into trying to tying up because she loved him. கிருஷ்ணர் யோசிக்கிறார், கிருஷ்ணருக்கு புரியுது யசோதை ஏன் இவ்வளவு முயற்சி பண்றாங்க கட்டுறதுக்கு அப்படின்னா கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு, அதனால இப்படி கட்ட முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி கிருஷ்ணருக்கு தெரியுது. So when Krishna saw Mother Yasoda's great effort, then he became very merciful. அதனால யசோதையினுடைய இந்த பெரும் முயற்சியை பார்த்து கிருஷ்ணருக்கு திருப்தி ஆயிருது. And then he decided, I will let her tie me up. அப்புறம் முடிவு பண்ணிடுறார், சரி என்ன கட்டட்டும் அப்படின்னு கிருஷ்ணர் முடிவு பண்றார். I will let Mother Yasoda win. நான் மதர் அன்னை யசோதை வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறார். So this way he got tied up to the mortar. அதனாலதான் கிருஷ்ணர் இந்த மர உருள்ல கட்டப்பட்டார். So it's explained that the significance of the two fingers is explained. அதனால இந்த முக்கியத்துவம் பத்தி விளக்கப்பட்டிருக்கு. 2 விரல் அளவுடைய முக்கியத்துவம் விளக்கப்பட்டிருக்கு. So you cannot tie up Krishna or control Krishna unless these two factors are present. கிருஷ்ணரை ஒரு 2 விஷயம் இல்லாம கட்ட முடியாது. 2 விஷயம் வேணும் அதுக்கு. One is effort of the devotee. ஒன்னு என்ன அப்படின்னா பக்தனுடைய முயற்சி. Mother Yasoda was making effort. அன்னை யசோதை அந்த முயற்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. She made so much effort, she was getting very tired. நிறைய முயற்சி பண்ணி 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 அவங்க களைப்பாயிட்டு இருந்தாங்க. But she would not give up. ஆனா அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. Still, if Krishna doesn't want, even your efforts not going to do anything. ஆனா கிருஷ்ணர் விரும்பலைன்னா நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் அது நடக்காது. So that the other factor is Krishna's mercy. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய கருணை. Krishna was merciful to Mother Yasoda, then she got to tie him up. கிருஷ்ணர் யசோதை மேல ரொம்ப கருணையோடு இருந்ததுனால அதன் பிறகுதான் யசோதையினால கட்ட முடிந்தது. So similarly for the devotees, if they want to control Krishna, they have to put forth great effort. அதனால பக்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்தர் கிருஷ்ணரை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக பெரும் முயற்சி பண்ணணும். But until Krishna becomes merciful, you cannot control him. ஆனா கிருஷ்ணர் கருணை இல்லாம கண்டிப்பா வெற்றி கிடைக்காது. So therefore, this is the lesson we learn from this pastime. அதனால இந்த லீலையில இருந்து நம்ம இந்த பாடத்தை கத்துக்கணும். What it shows is that unlike yogis or gyanis or karmis, the devotees can tie up Krishna. யோகிகள் ஞானிகள் கர்மிகள் போல இல்லாம ஒரு பக்தரால கிருஷ்ணரை கட்ட முடியும். Provided these two factors are there. என்ன இருக்கணும்? இந்த 2 விஷயம் இருக்கணும். It's also explained that the rope is not ordinary rope. இன்னொன்னு என்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கயிறு சாதாரண கயிறு கிடையாது. We tie up Krishna with the ropes of prema. கிருஷ்ணரை பிரேமைங்கிற அந்த கயிறுனால தான் கட்ட முடியும். It is said that when you reach the stage of prema, characteristic is Krishna is controlled by the devotee. பிரேமைங்கிற நிலை ஒருவர் அடையும் போது அப்ப இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்துல கிருஷ்ணர் கட்டுப்படுறார் இந்த பக்தருக்கு. There are 6 qualities of bhakti mentioned at the beginning of Nectar Devotion. பக்தி ரசாம்த சிந்துல 6 குணங்கள் இருக்கு பக்திக்கு அப்படின்னு சொல்லி விவரிக்கப்பட்டிருக்கு. And the last quality which manifests in prema is Krishna is controlled by the devotee. அப்போ அந்த பிரேமையினுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அதனுடைய முக்கிய கடைசி அறிகுறி என்ன அப்படின்னா கிருஷ்ணர் கட்டுப்படுத்தப்படுறார். So the devotees get to see Krishna. அதனால பக்தர் கிருஷ்ணரை பார்க்கவே முடியுது.
He cannot be seen by the Gyanis or the Karmis or the Yogis. ஞானிகள்னால, யோகிகள்னால, கர்மிகள்னால எல்லாம் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. Not only do they see him, they get to serve him. அவங்க பக்தர்கள் கிருஷ்ணரை பார்க்கிறது மட்டும் கிடையாது, கிருஷ்ணருக்கு சேவையும் செய்யறாங்க. They can also serve him in a very intimate way. அதுவும் கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருக்கமா சேவை செய்யறாங்க. Of course, everyone in the spiritual world serves the Lord. பொதுவா ஆன்மீக உலகத்துல எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறாங்க. So in Vaikuntha, the people are serving Vishnu. வைகுண்டத்துல எல்லாரும் விஷ்ணுவுக்கு சேவை செய்யறாங்க. In Goloka, people are serving Krishna. கோலோகத்துல எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறாங்க. But in serving Krishna, that service is much more intimate. ஆனா கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போது அந்த சேவை இன்னும் நெருக்கமானது. So Mother Yasoda serves Krishna. அன்னை யசோதை கிருஷ்ணருக்கு சேவை செய்யறாங்க. So one of her service is to cook for Krishna. அதுல ஒரு சேவை என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்காக சமைக்கிறது. Another is to feed Krishna. இன்னொன்னு கிருஷ்ணருக்கு உணவு ஊட்டுறது. Another is to bathe Krishna. இன்னொன்னு கிருஷ்ணரை குளிப்பாட்டுறது. Another is to dress Krishna. அப்புறம் கிருஷ்ணருக்கு உடை அணிவிக்கிறது. And another is to punish Krishna. இன்னொன்னு கிருஷ்ணரை தண்டிக்கிறது. So these are all services. இதெல்லாம் சேவைகள். சேவை. And we don't see such services in Vaikuntha. You cannot punish Vishnu. இந்த மாதிரி சேவைகள்லாம் வைகுண்டத்துல பார்க்க முடியாது. விஷ்ணுவை தண்டிக்க முடியாது. Mother Yasoda punishes Krishna. ஆனா இங்க அன்னை யசோதை கிருஷ்ணரை தண்டிக்கிறாங்க. So Krishna comes under control of his devotee more than even Vishnu or other forms of the Lord. அதனால கிருஷ்ணர் பொறுத்த வரைக்கும் பக்தர்கிட்ட இன்னும் அடிபணிகிறார். மற்ற விஷ்ணு மற்ற ரூபங்களை காட்டிலும் கிருஷ்ணர் அதிகமா செய்யறார். So in this way, Krishna demonstrated his great love for his devotee. இந்த வகையில கிருஷ்ணர் தனது பக்தன் மேல இருக்கக்கூடிய அன்பை, அதிகமான அன்பை வெளிப்படுத்துறார். He allowed himself to get tied up because of his great love for Mother Yasoda, seeing her great love for him. அன்னை யசோதை தன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத கிருஷ்ணர் பார்த்துட்டு கிருஷ்ணர் அவங்கள கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கிறார். In the Bhagavad Gita, it says, "As you surrender unto me, I respond." பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், எந்த அளவுக்கு சரணடைறீங்களோ அந்த அளவுக்கு நான் பலனளிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். So if we have bhakti, the Lord responds nicely. நமக்கு பக்தி இருந்ததுன்னா கிருஷ்ணர் கண்டிப்பா நல்ல பிரதிபலன் அளிப்பார். When we attain prema, the Lord reveals himself and we can serve him. ஆனா நம்ம பிரேமையில இருக்கும்போது கிருஷ்ணர் தன்னையே வெளிப்படுத்துவார். நம்ம இன்னும் அவருக்கு நேரடியாக சேவை செய்யலாம். We don't do bhakti, we do karma, jnana or yoga. Krishna does not reveal himself. நம்ம பக்தி பண்ணாம நம்ம கர்மா, யோகா, ஞானத்தினால நம்ம அணுக முயற்சி பண்ணும்போது கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். But if you serve Krishna in Vaikuntha with reverence, then Vishnu will accept that. நம்ம ரொம்ப மரியாதையோட கிருஷ்ணருக்கு விஷ்ணுவுக்கு சேவை செய்யும் போது அதையும் விஷ்ணு கிருஷ்ண ஏத்துக்குவாரு. If you serve Krishna in Goloka, Vrindavan, not seeing Krishna as God, Krishna is pleased with that. ஆனா நம்ம கிருஷ்ணருக்கு அவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி தெரியாமலே கூட கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சாலும் கிருஷ்ணர் அதையும் ஏத்துக்குவார். And he comes more under control of his devotees than any other form of the Lord. அப்படி இருக்கக்கூடிய பக்தர்கள்ல இன்னும் அதிகமான கட்டுப்பாட்டுக்கு கீழே கிருஷ்ணர் வந்துடுறார். So this is the special nature of Krishna. இதுதான் கிருஷ்ணருடைய சிறப்பு தகுதி, சிறப்பு குணம். So in this song, Damodar, we worship Krishna because he is so merciful to his devotees. இங்க தாமோதர் லீலையில நம்ம கிருஷ்ணரை வழிபடுறோம். ஏன்னா கிருஷ்ணர் பக்தர்கள் மேல ரொம்ப கருணையோட இருக்கார். He allows Mother Yasoda to tie him up. அவர் கிருஷ்ணர் என்ன செய்யறார்? அன்னை யசோதையை கயிற்றால கட்டுறதுக்கு அனுமதிக்கிறார். We also worship Mother Yasoda because she's great devotee. நம்ம யசோதையும் வழிபடுறோம். ஏன்னா அவங்க மிகச்சிறந்த பக்தை. Sukadeva Goswami glorifies Mother Yasoda as the greatest devotee for the first, part of the 10th canto of Bhagavad. பாகவதத்துல ஆரம்ப பகுதிகள்ல சுகதேவ சுவாமி யசோதையை ரொம்ப புகழ்றார். மிகச்சிறந்த பக்தைன்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி யசோதையை புகழ்றார். Who else can tie up Krishna except Mother Yasoda? அன்னை யசோதை தவிர வேற யார் கிருஷ்ணரை கட்ட முடியும் அப்படின்னு சொல்றார். But we also worship the rope.
நம்ம அந்த கயிற்றையும் வணங்குறோம். Because this is not ordinary rope. This is the rope of prema. ஏன்னா அந்த கயிறு சாதாரண கயிறு கிடையாது, அது பிரேமையினுடைய கயிறு. It's only by prema that Krishna is controlled. அந்த பிரேமையினாலேதான் கிருஷ்ணரை கட்டுப்படுத்த முடியும். We also worship the mortar. நம்ம அந்த உரலை கூட வழிபடுறோம். Mortar also very special. ஏன்னா இந்த உரல் கூட ரொம்ப ஸ்பெஷல். We see after Krishna got tied up, then he performed another pastime. After Krishna got tied up to the mortar, he performed another pastime. ஏன்னா இந்த உரல்ல கட்டின பிறகு கிருஷ்ணர் இன்னொரு லீலை பண்ணார். So of course Krishna wanted to play originally, but he decided, okay, I'll let Mother Yasoda tie me up. கிருஷ்ணர் உண்மையிலே விளையாடணும்னு நினைச்சார். ஆனா அன்னை யசோதை என்ன பண்ணிட்டாங்க, கட்டி போட்டாங்க இந்த உரல்ல. But he used this opportunity to also give mercy. அதை பயன்படுத்தி கிருஷ்ணர் தன்னுடைய கருணை இன்னும் கொடுக்கிறதுக்கும் கிருஷ்ணர் மனசு வைக்கிறார். So though he was tied up, he could still move. அவர் உரல்ல கட்டி போட்டிருந்தாலும் கிருஷ்ணர்னால நகர முடியுது. So he began crawling and dragging the mortar with him. உடனே அவர் தவழ்ந்து தவழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டார். And he dragged it until it came to two trees and it got stuck between two trees. அப்ப தவழ்ந்து போக பின்னாடியே அந்த உரலை இழுத்துட்டு போறார். அந்த இழுத்துட்டு போன அந்த உரல் ரெண்டு மரங்களுக்கு இடையில மாட்டிக்குது. These were huge trees. அது ரெண்டும் பெரிய மரம். Immediately he came to the trees, the mortar got stuck there, and as it touched the trees, suddenly the trees crashed. அப்ப அந்த உரல் வந்து அந்த ரெண்டு மரத்துக்கு இடையில மாட்டி அந்த உரல் அந்த மரங்களை தொட்ட உடனேயே அந்த ரெண்டு மரமும் கீழே விழுந்துருது. They made a huge sound that everybody in Vrindavan heard. பெரிய சத்தத்தோட அந்த ரெண்டு மரம் விழுகவும் அங்க விருந்தாவனத்தில் உள்ள அத்தனை பேருக்கு அந்த ஓசை கேக்குது. And immediately the trees fell over. Two celestial divine beings arose from the tree. அப்போ அந்த ரெண்டு மரங்கள்ல இருந்து ரெண்டு தேவர்கள் வெளியே வர்றாங்க. And they began offering prayers to Krishna, who was a small baby. அவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணர்ட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. And some of the cowherd children saw this. They were also surprised. சில கிருஷ்ணருடைய நண்பர்கள் அந்த இடைய சிறுவர்கள் இதை பார்த்துடுறாங்க. And all the cowherd people came and they saw fallen trees, Krishna tied up. They were very frightened. அப்ப அதன் பிறகு எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தா இந்த மரங்கள் விழுந்து கிடக்கு, கிருஷ்ணர் உரல்ல கட்டப்பட்டிருக்கார். இது எல்லாத்தையும் பாக்குறாங்க எல்லாரும். So they asked the children, what happened? அப்ப அவங்க குழந்தைகிட்ட எல்லாம் கேக்குறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. The children's guy, Krishna was crawling and he was dragging this heavy mortar and touched the trees fell over. These divine beings came out. அப்ப அந்த குழந்தைங்க சொல்றாரு, கிருஷ்ணன் இந்த உரலை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரு. இடையில அந்த உரல் வந்து ரெண்டு மரத்துல மாட்டிச்சு, மரம் கீழே விழுந்தது. அந்த மரத்துல இருந்து ரெண்டு பெரிய தேவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும். But the cowards didn't believe this. ஆனா அந்த பெரியவங்க யாரும் இதை நம்பல, இந்த குழந்தைங்க சொல்றதே நம்பல. But then Sukadeva Goswami explains who were these two beings. அப்போ சுகதேவ கோஸ்வாமி விளக்கம் கொடுக்கிறார், அவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு. They were the sons of Kuvera. அவங்க ரெண்டு பேரும் குபேரனுடைய மகன்கள். Kuvera is the god of money. குபேரன் யார்? பணத்தினுடைய கடவுள். So he's a devata. அதனால அவர் ஒரு தேவர். So his sons, because they were the son of a devata of money, they got very proud of their wealthy position. அதனால பணத்துக்கு கடவுளா இருக்கக்கூடிய அந்த தேவருடைய ரெண்டு பசங்களா இருக்காங்க இவங்க. So they were playing with some women in the water and Narada Muni happened to come along. அவங்க ஒரு குளத்துல பெண்களோட விளையாண்டுட்டு இருந்த போது அங்கே அந்த வழியாக நாரதர் வர்றார். And because of their great pride, when Narada came, they didn't respect Narada. அவங்க ரொம்ப கர்வத்தோட இருந்ததுனால நாரதர் வந்த போது கூட இவங்க நாரதரை மதிக்கல. So Narada Muni began to think, how can I punish these two? அப்ப நாரதர் யோசிக்கிறார், எப்படி இந்த ரெண்டு பேரை நான் தண்டிக்கிறது? Because they have so much money, they become very proud. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப கர்வம் ஆயிடுச்சு. So then he cursed them to become trees. அதனால அவர் சபிச்சிடுறார், ரெண்டு பேரையும் மரங்களா போகணும்னு சொல்லி சபிச்சிடுறார். But he also gave a blessing. ஆனா அதோட சேர்த்து ஒரு கருணையும் கொடுக்கிறார். When Krishna appears in this world, he will liberate you from your tree body. பிறகு கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு இந்த உலகத்துக்கு வரும்போது உங்களை இந்த மர உடல்ல இருந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். So this was a good blessing because
Devatas generally don't get such blessings from Krishna, from Narada. பொதுவா இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா தேவர்களுக்கு பொதுவா இந்த மாதிரி ஆசீர்வாதமே கிடைக்காது. கிருஷ்ணரை பார்க்கறது கிடைக்காது. So therefore Krishna decided to liberate those two sons of Kuvera from tree bodies. அதனால கிருஷ்ணர் அந்த குபேரனுடைய மகன்கள் 2 பேரும் மர உடல்ல இருக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து கிருஷ்ணர் விடுவிக்கிறார். And just by the touch of the mortar, then they got liberated. அந்த மர உரல் அந்த மரங்களை தொட்ட உடனேயே அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருது. So they understood their mistake, the pride coming from wealth, so they offered prayers to Krishna. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருது இந்த கர்வத்தினால நாங்க என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்னு சொல்லி புரிந்து அப்புறம் கிருஷ்ணர்ட்ட பிரார்த்தனை பண்றாங்க அவங்க. So in this way Krishna showed great mercy, especially to Mother Yasoda. இந்த வகையில கிருஷ்ணர் அன்னை யசோதைக்கு சிறப்பான கருணையை கொடுக்கிறார். So Krishna is under the control of his devotees. கிருஷ்ணர் இந்த பக்தர்களுடைய கட்டுப்பாட்டில இருக்கிறார். And Krishna is more under the control of his devotees than other forms of the Lord. மற்ற பகவானுடைய ரூபங்களை காட்டிலும் கிருஷ்ணர் தனது பக்தர்களுக்கு அதிகமான கருணையோட இருக்கார். There are many forms of the Lord. பகவானுக்கு நிறைய ரூபங்கள் உண்டு. But Krishna is very special. ஆனா கிருஷ்ணர் ரொம்ப ஸ்பெஷல். One of his special qualities is 4 special qualities. So that one of them is very sweet pastimes. அதாவது 4 சிறப்பான குணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமானது என்னன்னா அவருடைய மிக இனிமையான லீலைகள். So the pastimes of Raha or Vamana or Narasimha or Rama are very wonderful. அதாவது வராகருடைய வாமன தேவருடைய நரசிம்மருடைய லீலைகள்லாம் ரொம்ப அருமையானது. But the pastimes of Krishna and Vrindavan are very madhurya, very sweet. ஆனா கிருஷ்ணருடைய லீலைகள் ரொம்ப இனிமையானது, ரொம்ப ஸ்வீட்டானது. These pastimes show the intimacy of Krishna with his devotees. இந்த லீலைகள் எப்படின்னா கிருஷ்ணர் தனது பக்தர்களோட எவ்வளவு நெருக்கமா இருக்கார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியும். And this is not displayed with other forms of the Lord like Rama or Nrsimha or Vamana or Varaha. ஆமா, இந்த மாதிரி இனிமையான இந்த நெருக்கமான லீலைகள் மற்ற ரூபங்கள்ல ராமரோ நரசிம்மரோ வாமனரோ அந்த லீலைகள்ல நம்ம பார்க்க முடியாது. And that sweetness is displayed by Krishna's being controlled by his devotees. அதுல இனிமையானது என்ன அப்படின்னா கிருஷ்ணர் எப்படி அந்த பக்தர்களால கட்டுப்படுத்தப்படுறார், அதான் ரொம்ப இனிமையானது. And of course this we see with Mother Yasoda and Krishna. இதுல நம்ம பார்க்கலாம் எப்படி அன்னை யசோதைக்கும் கிருஷ்ணர் இடையில நடந்ததை நம்ம பார்க்கலாம். Nobody ties up Nrsimhadev, nobody ties up Rama, nobody ties up Vishnu. யாரும் நரசிம்மதேவரையோ ராமரையோ விஷ்ணுவையோ யாரும் கட்டி போடல. But Krishna gets tied up by Mother Yasoda. ஆனா கிருஷ்ணரை கட்டி போட்டுட்டாங்க யசோதை. So Krishna is more under control of his devotees. So this shows the great sweetness of the pastimes in Vrindavan. அதனால கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமா இனிமையா இருக்காரு. அதுதான் இந்த லீலைகள்ல இருந்து நமக்கு தெரிய வருது. And these pastimes are so sweet and intimate because the devotees do not see Krishna as God. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஏன் இது நெருக்கமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பக்தர்கள் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாவே பாக்குறது இல்ல. Mother Yasoda sees Krishna as her son. அன்னை யசோதை கிருஷ்ணரை தனது மகனாவே பார்த்தாங்க. And therefore she tries to tie him up. அதனால கிருஷ்ணரை கட்டி போட முயற்சி பண்றாங்க. And Krishna agrees. கிருஷ்ணர் ஏத்துக்கிறார். Vasudeva and Devaki see Krishna as their son, but they would never try to tie him up. வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணர் மகனா பாக்குறாங்க. ஆனா கிருஷ்ணரை கட்டி போடணும்னு நினைக்கல அவங்க. Why? ஏன்? They know he's Supreme Lord. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் முழுமுதற் கடவுள் அப்படின்னு. So because he's Supreme Lord, they'll never try to tie him up. அதனால அவர் பகவானா இருந்ததுனால அவங்க கட்டி போட முயற்சி பண்ணல. So in this way, Krishna and Vrindavan shows some very special sweetness in his pastime. அதனால விருந்தாவனத்துல கிருஷ்ணர் தனது லீலைகள்ல மிக இனிமையான பகுதியை காமிக்கிறார். So therefore we're all advised to establish a relationship with Vrindavan Krishna, and then we can develop such intimate relationships and experience such sweet pastimes.
அப்போ ஒருத்தர் தனது பக்தியில இந்த மாதிரி மிக உயர்ந்த பகவானுடைய நெருக்கமான அந்த பக்தியில இருக்கும்போது உண்மையிலேயே அந்த விருந்தாவனத்தினுடைய அந்த உயர்ந்த நிலை நமக்கும் தெரிய வரும். So this Damodar month gives us a good opportunity to appreciate the sweetness of Krishna. இந்த தாமோதர மாதம் கிருஷ்ணருடைய இந்த இனிமையை நமக்கு நம்ம புகழ் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்குது. We worship Damodar by offering lamps, and we recite these prayers which describe the pastime of the Damodar Leela. அப்ப இந்த தாமோதர் மாதத்துல நம்ம பகவானுக்கு விளக்கு காமிக்கிறோம். விளக்கு காமிச்சு இந்த தாமோதராஷ்டக பாடலை, இந்த லீலைகள் விளக்கப்பட்டிருக்கிற இந்த பாடலை நம்ம பாடுறோம். And in this way we can develop our devotion to Krishna. இந்த வகையில நம்ம கிருஷ்ணர் மேல நமது பக்தியை செலுத்த முடியும். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஜெய் சோல்னஸ் பானு சுவாமி மகாராஜ் கி ஜெய். பிரபுபாத்